வணக்கம், என் பேர் அனுஷியா. 2 பேருமே ஒரு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் பேரண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க வீட்டில் பேசுனாங்க. ஆனால் அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணு உயிருக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, எங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. குற்றவாளி தண்டபாணி ஒரு 9 மணிக்கு மேலே தான் வராங்க. 4 மணிக்கு சுபாஷ் கத்துற சவுண்டு தான் பரலாம் சொல்லி கை தாள் கடுத்து எல்லா இடத்துலையும் வெட்டு, நிறைய வெட்டுலாம். என்ன பண்ணுறது, எங்கே போட்டு சுபாஷ், எனக்கு யார் தெரியும் அப்படின்னு கத்திரியா அழுகிறேன். எனக்கு எதுவுமே தெரியல. கை உழுந்துரு மாட்டுக்கு 2ஆவே போயிடுச்சு ரைட்டிங். இதுதான் நான் சுபாஷ் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட தீர்ப்பு ஒரு ஜாதி ஆணவ படுகொலைக்கு பாதிக்கப்படுற அனைத்து பேருக்குமே சிறந்த தீர்ப்பா இருக்கும். நிறைய இடத்துல போராடுவேன் நான் கண்டிப்பா. வணக்கம், என் பேர் அனுஷியா. ஜாதி ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி அனுஷியா. சுபாஷ் பிசி சமூகத்தை சேர்ந்தவங்க, நான் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க தான். நான் ரெண்டு பேருமே ஒரு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டில் மேரேஜுக்கு ஒத்துக்கலை. நாங்கள் அப்புறம் எங்கள் வீட்டில் போயிட்டு நாங்கள் பேசினப்போ எங்கள் பேரண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க வீட்டில் பேசுனாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கலை. எங்கள் பையனை நீங்கள் விட்டுருங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதைமாரி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணு உயிருக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, எங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் சுபாஷ்கிட்ட இதெல்லாம் நான் கன்சல்ட் பண்ணுறப்ப சுபாஷ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சுபாஷ் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஊருக்கு அரியலூருக்கு ஒரு வில்லேஜ் கொல்லாபுரம் கிராமத்துக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, 2 பேருமே நாங்கள் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் வீட்டில் இன்விடேஷனாக ரெடி பண்ணி எங்களுக்கு மார்ச் 27, 2023 அன்றைக்கி தான் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஒரு 3 நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பத்தூருக்கு அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே ஒர்க் பண்ணிட்டுருப்பா நாங்கள் அங்கே போயிட்டு பக்கத்துலேயே அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் பக்கத்துலேயே ஒரு வாடகை வீட்டில் தான் எங்கள் அம்மா எங்களுக்கு தேவையான திங்ஸ், எங்கள் அம்மா தம்பி எல்லாம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் அரியலூருக்கு வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 10 நாள் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். எங்களுக்குள்ளே எந்த ஒரு பாகுபாடு எதுவுமே இல்லை. ஒரு நாள் ஏப்ரல் 14, 2023 அன்னைக்கு அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. நாங்கள் பாட்டி தான், கண்ணம்மா தான் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி உங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாங்க, வீட்டுக்கு வாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், விருந்துக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி, நம்ம பெரியவங்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது, நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் நாங்கள் 2 பேரும் ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க அந்த பாட்டி எங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்து வீட்டுக்கு வர வச்சு அதை விளக்குலாம் ஏற்றி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நாங்களும் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். ஒரு மணி 8 ஆயிடுச்சு, நாங்கள் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் இவர் ஒரு 9 மணிக்கு மேலே தான் இவங்க வராங்க. தண்டபாணி குற்றவாளி தண்டபாணி ஒரு 9 மணிக்கு மேலே தான் வராங்க. வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, சண்டை போடலை, எதுவும் பண்ணலை. அவங்க அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. நாங்களும் படுத்து தூங்கிட்டோம். ஒரு மணிக்கு மேலே ஏஞ்சி மறுபடியும் உள்ளே படுத்துருந்தா சரி, ஏதோ குளிர்தாட்டுக்கு வெளில படுத்துருந்தா அப்படின்னு சொல்லி நாங்களும் ஏன்னா சின்ன வீடு தான், பெரிய வீடு இல்லை, அவங்க பாட்டி வீடு தான், சின்ன வீடு தான். அதனால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஒன்றும் நாங்கள் பெருசாலாம் நாங்கள் எதுவும் இது பண்ணலை. ஒரு 4 மணிக்கு சுபாஷ் கத்துற சவுண்டு தான் என் காது கேட்டுச்சு. பார்த்தா அவர் சுத்தியால் ஒரே அடி, சுற்றியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக கண்ணு மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. கான்சன்ட்ரேஷனாக வா சுபாஷ் போயிடலாம், நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. அவர் உடனே அவர் உடனே கையில் கத்தி வச்சுருக்காரு, எடுத்து சருன்னு வெட்டிட்டாரு. வெட்டினதுக்கப்புறம் அந்த பாட்டி தடுக்கிறாங்க. பாட்டி தடுத்ததுக்கு அப்புறம் நான் உடனே யாராவது வெளில போய் கூப்பிடலான்னு டோரை ஓப்பன் பண்ணி நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் உடனே முடியை பிடிச்சி இழுத்து என்னை உனக்கு ஏன் ஜாதி பையன் தேவைப்படுதா, பர தேவடியா அப்படிலாம் சொல்லி
எங்கெங்க கை, தாள், கழுத்து எல்லா இடத்துலையும் வெட்டு, நிறைய வெட்டுலாம் எனக்கு. நான் செத்துட்டேன்னு நினச்சி நான் அங்கேயே அந்த வாசல்லே என்னை போட்டுட்டு போயிட்டாங்க. போட்டுட்டு உள்ளே போய் மறுபடியும் சுபாஷை மறுபடியும் வெட்டுறாங்க. அந்த சவுண்டு எனக்கு கேட்குது. கேட்டதுக்கு அப்புறம் நான் அப்பயும் நான் சவுண்டு எனக்கு வந்து சவுண்டு போல் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. நான் அப்படியே அமைதியாக தான், நான் என்னால் ஏந்திரிக்க முடியல. அப்படியே அமைதியாகவே படுத்தே கிடந்தேன். இவருக்கு வெட்டிட்டு உடனே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இவர் வெளில வந்துட்டார். வெளில வந்ததுக்கப்புறம் என் மூச்செல்லாம் இருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்து நான் செத்துட்டேன், நான் மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், இருக்கான்னு பார்த்துட்டு அவர் வெளில போயிட்டார். வெளில போனதுக்கப்புறம் நான் ஏந்திரிச்சு மறுபடியும் உள்ளே போயிட்டு அவங்க 2 பேரும் உயிரோட இல்லை. அங்கேயே நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது சுபாஷ், எனக்கு யார் தெரியும் அப்படின்னு கத்திரியா அழுகிறேன். எனக்கு எதுவுமே தெரியல. கை உழுந்துரு மாட்டுக்கு 2ஆவே போயிடுச்சு, ரைட்டு ஹேண்டு 2ஆவே போயிடுச்சு. நான் எங்கேயாவது உழுந்துரு மாட்டுக்கு கையின்ட்டு சுபாஷ் சட்டையை போட்டு சுற்றிக்கிட்டு எங்கே போகுதுன்னு தெரியாமல் அவர் போன வழியிலே போனால் மறுபடியும் வந்து என்னை வெட்டிடுவாருன்ட்டு நான் ஆப்போசிட்டு வழியில் போயிட்டு ஒரு சுடுகாட்டில் தான் பதுங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு ஒரு அண்ணன் வந்து ஸ்கூட்டியில் வந்தாங்க. ஸ்கூட்டியில் வந்து அந்த அண்ணன் வந்த சவுண்டு எனக்கு கேட்டுது. அப்புறம் நான் ரொம்ப எஃபெக்டாக சவுண்டு போட்டு கத்துனேன், அண்ணா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துனேன். கத்துனது கூட அண்ணன் எங்கள் வீட்டில் மட்டும் சொல்லிடுங்க. இது நான் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நம்ம செத்துருவோம், உயிரோடு இருக்க மாட்டோம், ஆனால் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லிடணும் அப்படின்னு என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே அது மட்டும் தான் இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த அண்ணன் உடனே ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணார். இருமா நான் போய் ஊருக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஊருக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. நான் என்னை ஏற்றிட்டு நேராக பக்கத்தில் அந்த வீட்டில் போய் நிப்பாட்டு, அந்த வழியாக தான் ஆம்புலன்ஸ் போணுச்சு. அந்த வீட்டில் போய் பார்த்தா 2 பேரும் உயிரோடு இல்லை. என்னை மட்டும் சரி இந்த பொண்ணு உயிராத காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் ஊத்தங்கரை ஜிஹெச் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே என் சர்ஜி போலீஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. என்கிட்ட மரண வாக்குமூலியம் எல்லாம் வாங்கினாங்க. நான் வந்து இவங்க தான், இது மாதிரிலாம் நாங்கள் பழகணும், இது மாதிரிலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சர்ஜிக்கிட்ட நான் சொல்கிறேன் எல்லாமே சொல்லிவிட்டு, இது மாதிரி தான் இவர் தான் எங்களை கொலை பண்ணாரு, வேறு யாரும் எங்களை பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஏன்னா வேறு ரொம்ப பிளட்ல ரொம்ப போயிட்டே இருக்கிறப்ப இங்கே சிகிச்சை இது வந்து சின்ன ஹாஸ்பிட்டல் தான், நீங்கள் வந்து இதுக்கு போங்க, கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு போனதுக்கப்புறம் என் கூட யாருமே இல்லை, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே இல்லவே இல்லை. சுபாஷோட ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. சுபாஷோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எங்கள் வீட்டிலேருந்து என் பேரண்ட்ஸ் வர வரைக்கும் அவங்க தான் என் கூட இருந்தாங்க. கிருஷ்ணகிரியில் போய் இருந்தாங்க. அப்புறம் ஜுவல்ஸு எல்லாம் கட்டிட்டு ஃபுல்லாக மண் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க அங்கே தான் எனக்கு சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சுன்னா பிளட்டு ஏற்றிட்டு இருந்தாங்க. ஏற்றிட்டு இருக்கிறப்ப என் தம்பி ஒரு 4 மணிக்கு வந்தோடனே இங்கே வந்து சிகிச்சை பண்ண முடியாது, நீங்கள் நேராக தருமபுரிக்கு போங்க அப்படின்னாங்க. என் தம்பி ஈவினிங் 4 மணிக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. வந்து எங்களை தருமபுரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தருமபுரியில் வந்து அங்கேயே சிகிச்சை பண்ணால் இங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியாது, நீங்கள் நேராக சேலம் போங்க அப்படின்ட்டாங்க. நேராக சேலம் போனதுக்கு சேலம் போய் நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் போனோம். 12 மணிக்கு போனப்போ அப்புறம் அங்கே ஸ்கேனு மறுபடியும் என்ன சிகிச்சைலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னுட்டாங்க. எனக்கு மைண்ட் செட் ஃபுல்லாகவே நம்ம சுபாஷ் எங்கே இருக்காங்களா, எனக்கு எல்லாமே சுபாஷா என்னோட இது எல்லாமே சுபாஷ் மட்டும்தான் இருக்குது. என் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே அங்கே சேலத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் தேன்மொழியும் தங்க கார்த்திகா அவங்க வந்து எங்கிட்ட மறுபடியும் அந்த இடத்துல யாருமே இல்லை, அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. டாக்டர் தேன்மொழி மேடமும் இவங்க தங்க கார்த்திகா இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. என்கிட்ட வந்து மறுபடியும் அவங்க வாக்குமூலியம் வாங்கிட்டு நான் அறுவை சிகிச்சைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு 9 மணிக்கு காலையில் 9 மணிக்கு என்னை வந்து சிகிச்சைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு வந்து எதுவுமே எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்னால் சர்ஜரி கையே வந்து இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. சரி சுபாஷே போயிட்டான், கை இருக்குமா, நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அதெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. கை போனாலும் பரவாயில்ல, எனக்கு சுபாஷ் மட்டும் இருந்தால் போதும் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 9 சர்ஜரி கிட்டத்தட்ட 9 சர்ஜரி பண்ணாங்க.
எல்லாமே பண்ணது எல்லாமே சேலத்தில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர்ஸும் ஆர்த்தோ மனோகரன் சார், இவங்க தான் தேன்மொழி மேடம், சிவகுமார் சார், ஆர்த்தோ மனோகரன் சார், இவங்க 3 பேர் தான் நாங்கள் எல்லாமே. நான் இப்போ வரைக்குமே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் நான் அவங்ககிட்ட தான் போகிறேன், அவங்க தான் எனக்கு பண்ணாங்க. ஒரு 7 ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என் கேஸ் ட்ரையலுக்கு 1 வருஷம் கழித்து ட்ரையலுக்கு வருது. டிசம்பர் மாதம் வந்துச்சு, 2023 டிசம்பர். அப்போ வந்து ட்ரையலுக்கு வந்தப்போ எனக்கு கேஸை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற கூட யாருமே இல்லை. எப்படி என் கேஸை நான் நடத்துறது, எப்படி ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகுவோம் அப்படின்னு நான் இருக்கிறப்ப தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் உள்ள மோகனா நம்பர் வந்து என் தம்பிக்கிட்ட, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க. அப்போ உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் எங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க. நான் தம்பிகிட்ட நம்பர் கொடுத்துட்டு போனாங்க. நான் அந்த மூலியமாக தான் திருப்பி சாமுவேல் ராஜ் அவங்கள வந்து நான் கான்டாக்ட் பண்ணி திருப்பி இது மாதிரி எனக்கு தொடர் இது மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு யாரும் இங்கே இல்லை அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அவங்க என் கேஸு முடிகிற வரைக்கும் என் கூட சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷமாக ஏன்னா அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணது எப்போன்னா ஒரு டிசம்பர், அதான் ஜனவரி மாதத்துலேருந்து நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். 2024 தான் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ இன்னி நாள் வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்து, உனக்கு நான் கண்டிப்பாக உனக்கும் சுபாஷுக்கும் நாங்கள் நீதி வாங்கி தருவோம் நீ அப்படின்லாம் சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் என்னை படிக்கவும் வச்சாங்க. டாக்டர்ஸ் வித் இவங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் உள்ளவங்க தான் 2 பேருமே சேர்ந்து என்னை படிக்க வச்சாங்க. ஏன்னா எனக்கு வந்து வாழ்க்கை போயிடுச்சு. வாழ்க்கை போனதுக்கப்புறம் சுபாஷும் இல்லை, என்னை யார் பார்த்துக்கணுன்னா யாரும் பார்த்துக்க முடியாது. என்னோட வீட்டில் உள்ளவங்களும் வந்து தினமும் கூலி வேலைக்கு போகிறவங்க தான். அதுக்கப்புறம் நான் படிக்கணும். நான் அப்போ என்ன நினச்சேன்னா, நம்ம படித்தாவது ஒரு டீச்சர் மூலியமாவது நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம், ஜாதியே ஒன்று இல்லை அப்படின்னு தான் நான் வந்து நினச்சி தான் நான் பிஎட் படித்தேன். பிஎட் முடித்து நான் ஒரு 3 வாரம் ஆகுது. ஒரு 3 வாரம் 1 மந்த்து தான் ஆகுது. நான் பிஎடும் முடித்து வெற்றிகரமாக இந்த 2 வருஷத்தில் நான் வந்துட்டேன். அதோட என்னோட தீர்ப்பும் வந்துருச்சு. நான் உண்மையாகவே ஒரு 9 சர்ஜரிங் பண்ணி இந்த 2.5 வருஷத்தில் எனக்கு இந்த ஜாதி ஆணவ கொலைக்கு அப்புறம் நடந்தது ஒரு 2.5 வருஷத்தில் நான் 9 சர்ஜரிங் பண்ணியிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன். என்னோட தீர்ப்பும் நல்லபடியாக வந்துருச்சு. இதுதான் நான் சுபாஷ் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட தீர்ப்பு வந்து பல போராளிகளுக்கு, ஒரு ஜாதி ஆணவ படுகொலைக்கு பாதிக்கப்படுற அனைத்து பேருக்குமே ஒரு சிறந்த தீர்ப்பா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கும் நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு தீர்ப்பு நல்லபடியா வரும் தான் நானும் நிறைய இடத்துல போராடுவேன். இனிமே தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோட நான் கண்டிப்பா சிபிஎம் கட்சியோட நான் போராடுவேன். நான் கண்டிப்பா